உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும், நம்ம எப்படி இருக்கணும். சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம், சில பயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. சனி பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவர். சனி கொடுக்க யார் கெடுக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான். அந்த ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது, 7 சனி, அஷ்டம சனி, நம்ம எல்லாமே சொல்கிறோம். நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, எப்படி இருக்கார், என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை சனி பகவான் வக்ர சஞ்சாரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:24 மணிக்கு வக்ர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது. 7:26 மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா 138 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு 138 நாள் சனி வக்ர கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும், எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி இருக்கையில் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராசி பலன்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார், ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம். ரகசிய மந்திரம்னு பேர். ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம். அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன, அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது, வக்ரகதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வக்ர நிகழ்வானது விருச்சிக லக்னத்திற்கும் ராசிக்கும் வேறுபாடான சில பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சொல்லியிருந்தேன். விருச்சிக லக்னம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிகழ்வு. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மனதளவிலே குழப்பங்களும் கலகங்களும் நிறைந்திருக்கும். ஏன்னா இந்த வக்ர நிகழ்வு அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பலன்களை நம்ம எடுத்துக்கணும். 138 நாட்கள் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இந்த 138 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதாவது முயற்சிகள் தடைகள் தாமதம் தரும். சில முயற்சிகள் எல்லாமே தடைகள் தாமதம் தரும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்குது. அப்புறம் என்ன விருச்சிக ராசி இருக்குது, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்குது, கேட்டை இருக்குது, அப்புறம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி வரைக்கும் இருக்குது. முயற்சிகள் தடை தாமதங்கள் தரும். சிலருக்கு இடப்பெயர்ச்சிகள் தரும். சில பேர் இடமாற்றம், இடப்பெயர்ச்சிகள் தரும். பொருளாதாரத்தில் வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பொருளாதார வகையில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதரர்களிடையே இருந்த சில மனக்கசப்புகள் விலகும். மூத்த சகோதரர்கள் ஆரோக்கியம் பாதிக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலைகள்லாம் நிலவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பராமரிக்கிறது செய்கிறது, புதுசாக ஏதாவது மனை வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான நிறைய சுப செலவுகள், மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் உண்டு. பயணத்தால் ஆதாயம் உண்டு. இப்போ எங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பயணத்தால் நல்ல ஆதாயம் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்பட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். மனதில் இருக்கக்கூடிய சில பயங்கள் நீங்கும். மனக்கவலைகள், சில விஷயங்கள், மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா சொந்தத்தில் உள்ள பகை நீங்க,
கூடியதாக கூட இருக்கும். சொந்தத்தில் இருக்கக்கூடிய சில பகைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கவனமாக பாற்றுக்கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகளை கவனமாக பாற்றுக்கொள்ள காலகட்டம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி மேரேஜ் முடிஞ்சிடும், யாருக்கிட்டையும் சொல்லாமே கல்யாணம் முடிஞ்சிடும். நான் சொல்லலாம் தான் நினச்சேன், திடீர்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். படிப்பு, மாணவிகள் படிப்பில் நல்லா சிறப்பாக படிப்பாங்க, நல்லா ஓரளவுக்கு நல்ல இதாக இருக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டால் நன்றாக அடுத்தடுத்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இது கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். கவனமாக இருங்க. அந்நிய ஆட்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்நிய ஆட்கள் தேவையில்லை, தேர்ட் பர்சன் மீன்ஸ் அவங்ககிட்ட கவனமாக இருங்க. ஞாபக மறதியால் வெச்ச பொருளை எடுக்க முடியாமல் தேடி 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 கஷ்டப்படுவீங்க. வெச்ச பொருள் வெச்ச இடத்துல தான் இருக்கும், ஆனால் அதை மறந்து அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. இந்த ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய குருடி கதவை தொடடின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோடைய உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? அதாவது எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சா அது வந்து நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். இப்போ நான் இந்த பேனாவை இடத்துலன்னா இந்த பேனாவை எடுத்த இடத்துல நான் வைக்கணும். அப்படி வச்சாதான் என்னால் அந்த இடத்துல நான் போய் கண்ணை மூடிண்டு போய் எடுத்தால் கூட என்னால் போய் எடுக்க முடியும். நைட்டில் கரண்ட்டு போச்சு இல்லை, இப்போ ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கேன்னா வச்ச இடத்துல வைக்கணும். கண்ணை மூடிண்டு போய் நான் எடுத்தால் கூட அதை போய் எடுக்க தெரியணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்கூலில் இருந்து வந்தோடனே ஐடி கார்டு ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது, பேக் ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது, ஷூவை ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது, இப்போ போட்டிருக்கிற பெல்ட்டை கைட்டி ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது, போட்டிருக்கிற ட்ராயர் இல்லைன்னா பேண்ட்டை கைட்டி ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? தேடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எப்போ காலையில் தான் எல்லாத்தையும் தேடுவோம். பெல்ட் எங்கே இருக்குது, ஷூ எங்கே இருக்குது, ஐடி கார்டு எங்கே இருக்குது, பாக்ஸ் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலன்னு தேடுவோம். இதுவே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா பழைய குருடி கதவு தொடங்க கரெக்டாக அந்த டயத்தில் இந்த கண்ணை மூடிக்கிட்டே போய் இந்த இடத்துல இப்போ லெஃப்ட் திரும்பினா இந்த இடத்துல இது இருக்குன்னா கரெக்டாக போய் அந்த பொருளை எடுத்துருவாங்க. புரியுதா? அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன மாதிரியான சில சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சொந்தத்தில் பகை அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக இருங்க. திடீர் கல்யாணம், திடீர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், கவனமாக இருங்க. அதே போல் நட்பு வட்டாரங்களில் சிறு சிறு இடையூறுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் வரும். கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம்லாம் கூடி வரும். அதே போல் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. ஜாமீன் போன்றவற்றில் கவனமாக இருங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகம் தரக்கூடியதாக சில பேருக்கு அமையும். ஸோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லக்கூடிய சில மந்திரங்கள் அப்படிங்கிறது என்னென்ன, ஓம் ஐம் க்ளீம் சவ், ஓம் ஐம் க்ளீம் சவ், ஓம் ஐம் க்ளீம் சவ். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நவக்கிரக வழிபாடு பண்ணுங்கள். நவக்கிரக வழிபாடுன்னா நவதானியங்கள் வாங்கிக்கோங்க. 9 தானியங்களை தனித்தனியாக வாங்கிக்கோங்க. தனித்தனியாக பேக்கெட்டில் 50 கிராம் பேக்கெட் இருக்குல்ல வாங்கிக்கோங்க. 9 தொன்னை வாங்கிக்கோங்க. 9 தொன்னையில் எல்லா சுவாமிக்கும் முன்னாடியும் வைங்க. எல்லா தானியத்தையும் ஒரு தானியத்துக்கு அந்தந்த தானியம், அங்கே கோயிலில் ஐயர் இருப்பாங்க, சிவாச்சாரியார் இருப்பாங்க, யாராவது கோவிலில் இருப்பாங்க, சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சுவாமிக்கும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தீபம் ஏற்றி 9 தீபம் ஏற்றி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். ஒரு நூதன புது வஸ்திரம் 9 சுவாமிக்குமே இப்போ கெட்ட செட்டாக கிடைச்சதுனாலும் எல்லா சுவாமிக்கும் வஸ்திரம் சாத்தி தூப தீபம் ஏற்றி நல்ல நைவேத்தியம் செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மேலும் 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 நல்ல சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.